நல்லா வாயை பழகிறாள. ஏய், என்ன தூக்கமா? ஆமா ஆமா. சரி, நீ மட்டன் பிரியாணி கேட்டல? ஆமா வேணும். வேணுமா? வேணும். எத்தனை குவார்ட்டரா ஆஃபா? ஃபுல் தான். ஃபுல் மட்டன் பிரியாணி தான் வேணும். சரி, வாங்கி தந்துட்டா போச்சு. அப்புறம் நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். சரி, என்னைக்கு வாங்கி தருவேன்னு பதில் சொல்லு. இன்னைக்கு சொன்னீங்கன்னா காலையில் உனக்கு வாங்கி தருவேன். காலையெல்லாம் கிடைக்காது. காலையில் மட்டன் பிரியாணி கிடைக்கும் 11 மணிக்கு. உனக்கு என்ன கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. சரி கேளு. வீணா வீடியோட டைமை வீணாக்குறது. சரி கேளு. ஒரு பெரிய மாமரம். ஒரு பெரிய மாமரம். சரியா? ஒரு பெரிய மாமரத்துக்கு கீழே 4 பேர் உட்காந்துருக்காங்க. மாமரத்துக்கு கீழே 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? நல்லா இருக்கிட்டுங்க. ஒன்று மாமரம், மாமரத்துக்கு கீழே 4 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது. ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. ஒருத்தனுக்கு காது கேட்காது. ஒருத்தவங்களுக்கு காது கேட்காது. ஒருத்தனுக்கு 2 கை கிடையாது. 2 கை கிடையாது. ஒருத்தனுக்கு 2 காலு கிடையாது. 2 கால் கிடையாது. நல்லா புரிஞ்சுச்சா? இல்ல இன்னொரு வாட்டி சொல்லு. ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது. ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஒருத்தனுக்கு காது கேட்காது. காது கேட்காது. ஒருத்தனுக்கு கை கிடையாது. கை கிடையாது. ஒருத்தவங்களுக்கு காலு கிடையாது. கால் கிடையாது. ஓகே, இப்போ மேலேருந்து மரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விழுகுது. அதை முதல்ல யார் எடுப்பா? ஏன்டி இப்படி கேமராவே பார்த்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? ஆப்பிள் உள்ளதை யார் எடுப்பான்னு கேட்குறியா? காது கேட்காதவ எடுப்பா. உனக்கு பிரியாணி கிடையாதுடி. ஏன் உனக்கு தெரியுதா இல்லையா? வீடியோ பார்க்குறவங்களும் கண்டிப்பாக தெரியும். என்ன சொல்லு. நீ நல்லா பார்த்துக்கோ. சரியா? கேள்வியை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். மாமரம் இருக்கா? மாமரத்தில் 4 பேர் உட்காந்துருக்காங்களா? 4 பேர்ல நல்லா கேட்டுக்க. ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது. ஒருத்தவங்களுக்கு காது கேட்காது. ஒருத்தவங்களுக்கு கை இருக்காது. ஒருத்தவங்களுக்கு கால் இருக்காது. சரியா? மேலேருந்து உள்ள ஒரு ஆப்பிள முதல்ல ஓடி போய் யார் எடுப்பா? ஓடி போய் யார் எடுப்பா? உங்க ஐயா. யார் எடுப்பா? உனக்கு மட்டன் பிரியாணி கேன்சல், எனக்கு 300 ரூபா மிச்சம். சரி சொல்லு மீ. அது அப்படி சொல்லிட்டா எப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, மட்டன் பிரியாணி வாங்கி தரலன்னா பரவாயில்ல. என்ன ஆன்சர் சொல்லு. ஆன்சர் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டன் பிரியாணி. ஐயோ.